நமஸ்காரம். போன வீடியோவில் நம்ம தட்டைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அரைச்ச மாவை வச்சு எப்படி தட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சின்னு வந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். நம்ம அந்த அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்தோம்ல, அந்த மாவு தான் இது. நம்ம ஒரே பேட்சாக பிசைய முடியாது. அப்படி பிசைஞ்சோம்னா காஞ்சு போயிடும். அதனால் 2 பேட்சாக பிசைஞ்சுக்கிறோம். நம்ம போட்டுன்ற மாவில் கொஞ்சம் பொடிகடலையே நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சா அதையும் சேர்த்து போட்டுட்டோம். இதுவும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம இதில் ப்ளெயினாக தான் பண்ண போகிறோம். இதில் தேங்காய் போடலை, ஏன்னா தேங்காய் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம தேங்காய் போட்டும் பண்ணலாம். இதிலேயே பூண்டு ஃப்ளேவர் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பாட்டி எப்போதுமே தேங்காய் கருவேப்பிலை போட்டு பண்ணுவாள், இன்றைக்கி போடாமல் பண்ண போகிறா. இப்போ நம்ம நெய் காய்ச்சின பாத்திரம் ஆற்றுல இருக்குங்கிறதுனால அதில் இருக்கிற அந்த இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அது நெய் தானே, அதுவும் சேர்த்தாக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நோட் த பாயிண்ட், பாட்டி டசன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி திங். இப்போ நம்ம உப்பு காரம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரப்பொடியுமே நம்ம ஆற்றுல அரைச்சது தான், மிளகா வாங்கி அரைச்சது தான் அது. அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியும், ஆனால் காரம் செம்ம காரமாக இருந்தது. இப்போ இதில் பெருங்காயப்பொடி போட்டுக்க போகிறோம். இதுவும் பாட்டியாக தான் அரைச்சின்னு இருக்கா, பெருங்காயப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மெயின் ஹீரோ இவர் தான், பாருங்கள் யாருன்னு. வெண்ணெய், இவ்வளோ வெண்ணெய் போடணும். இவ்வளோ வெண்ணெய் போட்டால் தான் நம்ம எதிர்பார்க்குற அளவு தட்டை கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கையால் பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசையணும். நல்லா கையை விட்டு நல்லா பிசையணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுக்கணும். என்ன பண்ணினாலும் பிள்ளையார் தானே ஃபஸ்ட்டு. அதனால் பக்ஷணம் பண்ணினா கூட பிள்ளையாரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் பாட்டி எப்போ பண்ணினாலும் கண்டிப்பாக பண்ணுவாள். இப்போ மாவு கையில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் தட்ட முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா கையை விட்டு நல்லா பிசையணும். தூக்கி போட்டு பிசையணும், சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி. இப்போ பாருங்களேன், மாவு பிசைஞ்சாச்சு. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை, ஆனால் ரொம்ப சாஃப்டாக அப்படி உள்ள அமுங்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தட்ட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டை நான் கீழே விரிச்சுட்டேன். இதை விரித்து இது மேலே தான் நான் தட்ட போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்கள் விரலில் தொட்டு இந்த மாதிரி விரலால் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அதுவே ரவுண்டு ஷேப் வந்துடும். இது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் தட்டக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போனா தான் தட்டை கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப ஒல்லியாக தட்டிட்டோம்னா எண்ணெயில் போட்டால் உடஞ்சி போயிடும். அப்படி ரொம்ப குண்டாக தட்டிட்டா ரொம்ப ஹார்டாகிடும், சாப்பிட முடியாது. இதே அளவு திக்னஸில் நம்ம எல்லாத்தையும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம கையை விட்டு அப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம எடுத்து தட்டில் போட்டு எண்ணெயில் போட்டோம். இது இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும்? இது எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அடுப்புலையா? இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்பேன். இது திருப்பி போடணுமா? ஆமாம். இப்போ வெந்துடுத்துன்னு எப்படி தெரியும்? கலர் மாறிடும்ல. இந்த எண்ணெய் புசுன்னு வருது, அதெல்லாம் நின்றுடுமா? எண்ணெயெல்லாம் அது இந்த வச்சு வடிகட்டி எடுக்கணும். இதால் அப்படி வடினா எண்ணெயெல்லாம் வடைஞ்சிரும். இல்லை, இந்த சத்தம் வருது இல்லை, அது நிற்கணுமா எண்ணெயில்? ஆமாம். சரி, இதில் போட்டு வடித்து எடுக்கணுமா? ஆமாம், வடித்து எடுத்தால் தான் எண்ணெய் வடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா எண்ணெயாக இருக்கும் அதே. அவ்வளோதான், நம்ம சூப்பராக தட்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி நிறையா தீபாவளி எல்லாத்துக்குமே நம்ம தட்டை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.